எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்ச அப்புறம் முதல் வீக்கெண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை டீட்டெயில்டாக நானும் பிரபஞ்ச சக்கரவர்த்தியும் சாட்டர்டே 8ஆம் தேதி அன்னைக்கு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். கார்த்தால இவெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன இன்சைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரீ மணி புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவெண்ட் ஃப்ரீ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விஷ்ணு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஃப்யூச்சரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அந்த ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணாமல் அதுக்கு தயாராகிறதுங்கிறது எப்படி? இப்போ ஜோசியெல்லாம் பார்க்குறோம், நீங்களே நல்லா ஜோசியம் பார்ப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண தெரியாது, என்னால் மாட்டி விடாது. ஸோ எனக்கு ஃப்யூச்சரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட் த ஃப்யூச்சர். இது நீ நசீம் தலீபோட கோட்டை சொல்கிற. ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அ பிளாக் ஸ்வான் இவெண்ட். அவன் சொல்கிறது பிளாக் ஸ்வான் இவெண்ட் அப்படின்னா சார், பிளாக் ஸ்வான்னா ஃபஸ்ட்டுனா ஸ்வான்னா அன்னைப்பட்சி. அன்னப்பட்சி நாமளாம் அன்னப்பட்சி வெள்ளை கலரில் இருக்கும். அன்னப்பறவை பட்சி. ஸோ இது காளிதாசனோட வரும். அவன் தான் வெள்ளைப்பட்சி. ஸோ அது அன்னப்பட்சிங்கிறது வெள்ளையாக தான் இருக்கும். ரைட்டா? கருப்பு அன்னப்பட்சினா இல்லவே நாட் பாசிபிள். ஸோ இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 1860s ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். ஓகே. ஒரு லேக்கில் கருப்பு அன்னப்பட்சியை பார்க்குறான். ஜெட் பிளாக் அன்னப்பட்சி, ஆரஞ்சு கலர் நோஸ். ஓகே. அப்போ பிளாக் ஸ்வான் இவெண்ட்டுன்னு என்னால் சொல்கிறோம். நீ வெள்ளைப்பட்சியே இல்லைங்கிற. இட் இஸ் இம்ப்ரூவ்டு ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கருப்பை பார்த்தோன்னா இது நீ ஃபால்ஸ். ஸோ யூ அப்ரூவ்ட் ஃபால்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். இல்லை சார், இது மறுபடியும் சொல்லுங்கள். வெள்ளையே ஆக்சுவலாக கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறோம். கருப்பே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. டில் த பாயிண்ட் எல்லா வெள்ளைப்பட்சியும் வெள்ளை, கருப்பே கிடையாதுங்கிற. டில் யூ சி த ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்வான். அப்போ நீ இத்தனை நினச்சதெல்லாம் போய் நீ நடக்கவே நடக்காது ஒரு ஈவெண்ட்டு நினைக்கிற. அது நடந்துருச்சுன்னா அது பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இந்த பிளாக் ஸ்வான் இவெண்ட் நடக்கும் நடக்காதுன்னு ஃப்யூச்சர் போடனால ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட். ஸோ இங்கிலீஷில் ஒன்று, ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட். ஓகே. ஹோப் ஃபார் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் தி வர்ஸ்ட். ஓகே. நீ நடக்கவே நடக்காதுங்கிற ஈவெண்ட்டுக்கும் நீ ரெடியாக இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முதல்ல லிஸ்ட் எடுக்கணுமா? எது நீ நடக்காதுன்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிடுங்கிறான். ஓகே. பட் அப்படி அந்த விஷயத்தை யோசிச்சு நான் அது ஒரு லிஸ்ட் எடுத்து அதுக்கு நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னா என் மைண்ட் அதுலேயே தான் சார் இருக்கும். வர்ஸ்ட் ஃபியர் என்ன? என் வர்ஸ்ட் ஃபியர்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஞாபகம் இல்லை சார், யோசிச்சாங்க. நார்மலாக மீடியா இண்டஸ்ட்ரியோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையோ வர்ஸ்ட் ஃபியர் என்ன? ஓகே, இண்டஸ்ட்ரி பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை போய்டுன்னு யோசிப்பாங்க. அதுக்கு தான் பயப்படுறான். முக்கால்வாசி பேர் அதுக்கு பயந்து சாகுறாங்க. வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? செலவுக்கு பணம் இல்லைன்னு யோசிப்போம். ஸோ அது மாதிரி இப்போ இருந்து பார்த்துறேன். ஓகே. எனக்கு சம்பளம் 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்ச ரூபா இல்லைன்னா நான் எப்படி இருப்பேனோ அந்த லைஃப் ஸ்டைலை நானே இப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஐ எம் ரெடி ஃபார் இட். இல்லை? ஓகே. ஓகே. அப்போ அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஹிட் பண்ணாது. பட் நடக்கலைன்னு வையே, இந்த 1 லட்ச ரூபா எனக்கு கெயின் தானே. ஸோ ஐ வுட் ஹவ் இன்வெஸ்டட் இட் பெட்டர்ல. ஓகே, ஃபைன் சார். ஆமாம், கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். இப்படி இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. அப்படியே யோசிச்சிருந்தாலும் அது ட்ரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை சார். பேர் நெகட்டிவ் விஷுவலைசேஷன் பேர். ஸோ நீ இருந்துட்டுன்னு நிறைய பேருக்கு உண்டு, எனக்கும் பல நாள் வரும். நான் செத்து போயிட்டேன்னா என்ன ஆகுங்கிற பயம் வரும். எல்லாருக்கும் வரக்கூடிய பயம். ஸோ வாட் எவர் பெஸ்ட் ஐ கேன் டூ டில் டுடே ஹேவ் ஐ டன் இட். ஓகே. நாளைக்கு நான் எழுந்துக்கலன்னா எனக்கு என்ன போச்சு, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நான் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க. வாட் ஐ ஹேட் டு டூ ஐ ஹவ் டன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது நாளைக்கானது நாளைக்கு பார்த்துக்க வேண்டியதான். இன்றைக்கி முடியலையா, எண்ட் ஆஃப் தி டே நீ படுத்தேன்னா நாளைக்கு எழுந்துக்கல, நான் இருக்கவே போகிறதில்ல. அப்புறம் நான் ஏன் இருக்கிறத பற்றி நான் கவலைப்படுறேன். அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி தான் அதனால தான் நான் சொல்கிறேன், டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு நான் ஸ்கூல்லாம் போய் என்னால் முடிஞ்சது 2 கோடி ரூபா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிட்டேன். நான் இல்லையா அந்த 2 கோடி வந்துடும். அட்லீஸ்ட் 18 லட்ச ரூபா வட்டி வரும், பசங்க படிச்சிடும், மாதம் வரும்.
2 கோடிக்கு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா வரும். மாதம் 2 லட்சம் ரூபா. அப்போ 1.5 லட்சத்துல 2 லட்சம் அப்ராக்சிமேட். ஸோ அதுக்கு மேலேயா படிக்கிறதுக்காக போகிறது? மாதம் 1.5 லட்சங்கிறது ஃபைன். என்னால் இதான் பண்ண முடியும். தட்ஸ் அ பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். That's a black swan event. So I know it can come. So buying and term insurance. இட் கேன் கம்ங்கிறது வேற, இன்னைக்கே வருமாங்கிறது இட் மைட் கம்ங்கிறது அந்த It டிஃபரன்ஸ் can come இல்லை. See, you don't know whether இந்த ஆக்சுவல் சயின்ஸ் என்ன சொல்லணும்னா, இந்த ரோடில் ஏஜ் குரூப்பை வச்சு எந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் செத்து போவான்னு சொல்லும். ஓகே, அது நீயான்னு என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா 20 வயசுக்குள்ளே இவ்வளோ பேர் செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 40, 60ன்னு சொல்லிகிட்டே போகும். ஓகே, அது நீயா எனக்கா அப்படின்னு நினச்சேன்னா அது என்னால் சொல்ல முடியும். புரியுது. பட் as you age more and more, the chances of you living are lesser and lesser. அது சொல்கிற அந்த நம்பர்ஸ் 20லேருந்து தாண்டி நம்ம தப்பிச்சு 30க்கு வந்திருக்கலாம், 30லேருந்து தப்பிச்சு 40க்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்பரில் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் தானே ஆகணும். ஆனால் நம்ம பிஹேவ் பண்ணுறது எப்படின்னா நிரந்தரமாக இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா ஒரு இது போயிடும், ஒன்றும் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரியல் என்னென்னா மாற்றம்தான் நிஜம், மாற்றம்தான் பர்ஃபெக்ட், மாற்றம்தான் எப்பயுமே சர்டன். ஒரு பர்டிகுலர் ஆள் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறாங்கிறது சர்டன் கிடையாது. இப்போ நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல தான் கவனமாக இருக்கோம் சார். அது இல்லாமல் ப்ரெடிக்டே பண்ண வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு என்ன ஒன்று இறந்து போடுவேன். ஸோ எனக்கு என்ன டிபெண்டன்ஸ் இருக்காங்க, அந்த டிபெண்டன்ஸை நான் ஒழுங்காக வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி. ஃபியர் வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? செலவுக்கு பணம் வேணும். அடுத்த 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கான பணத்தை எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். நகை உன்ட்டு எவ்வளோ இருக்குது, இந்த நகையை ப்ளேஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், இப்படி கணக்கு போட்டு பட்ஜெட்டே காசு இல்லாத பட்ஜெட் மாதிரி இருந்தேன். இப்போ நகையை வச்சா எனக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும்னா நான் மாதம் 60,000 ரூபா தான் செலவு பண்ண முடியும். ஸோ அந்த 60,000 ரூபாயில் நான் இப்போ இருந்து பார்த்துட்டேன். ஓகே சார், டன். சரிங்க சார், ஃபைன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக எல்லாருமே நெகட்டிவ் விஷுவலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, பட் ஸ்டில் அதை எல்லாரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட ரியாலிட்டி புரியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம். உண்மைதான். ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்படி இருந்தால் எதுக்குமே உன் பயம் போயிடும். ஓகே, ஸோ பயத்தை போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி. என்ன பயம்? எனக்கு வேலை போயிடும், நான் செத்து போயிடுவேன், இது தவிர என்ன பயம் இருக்கு? ஃபைன் சார். ஸோ பயத்தை போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். பட் அட்லீஸ்ட் இந்த மந்த்லனா அடுத்தடுத்த மந்த்லையாவது 1 மாதம் 2 மாதமாவது ட்ரை பண்ணி பார்த்தா இதில் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.